ஓம் சாந்தி. இன்று பரம்பிதா பரமாத்மா சிவன் மற்றும் அவர் வரக்கூடிய சரீரதாரியான சங்கர் இருவரை குறித்து இன்று பார்க்கலாம். உண்மையில் சிவன் வேறு, சங்கர் வேறு, இருவரும் தனிப்பட்டவர்கள். பரமதந்தை சதாசிவன் கல்யாணக்காரி என்று அழைக்கப்படுவார். அதாவது எப்போதும் நன்மை பயக்கக்கூடியவர். அவர் தனி ஆத்மா மற்றும் சங்கரர் தனி ஆத்மா. ஆனால் பக்தி மார்க்கத்தில் சிவசங்கர் என்று ஒருவரையே நினைவு செய்கின்றனர். அதற்கு காரணம், அந்த பரமாத்மா சிவன் நிராகார ஒளிப்புள்ளியாக வருகிறார். அவர் வருவதே இந்த பழைய உலகத்தை அழித்து புதிய உலகமாகிய சத்யுகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தான். அதற்காக அவர் சாதாரணமாக வாழும் ஒரு உயர்ந்த மனிதரில் பிரவேசமாகி, ஒரு ஆசிரியர் எப்படி தன்னிடம் பயிலும் மாணவனுக்கு அறிவை கற்றுக் கொடுத்து தனக்கு சமமாக ஆக்குகிறாரோ அப்படி அவரை தனக்கு சமமாக ஆக்குகிறார். சிவஜோதி பிந்து சங்கரர் வடிவத்தின் மூலம் உலகத்தின் முன் வெளிப்படுகிறார். ஆகையால் தான் சிவசங்கர் என்று அழைக்கப்படுகிறார். பிரம்மாவுடனோ விஷ்ணுவிடனோ சிவனுடைய பெயர் இணைக்கப்படவில்லை. ஆனால் சங்கருடன் மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது. எனில் அவர் தன்னுடைய நிரந்தர ரதமாகிய சங்கருக்குள் பிரவேசமாகி பழைய உலகத்தை அழிக்கக்கூடிய காரியத்தை செய்து முடிக்கிறார். ஏனெனில் சங்கர் சிவனுடைய நினைவில் முழுமையாக மூழ்கி விடுகிறார். சிவனை தனக்குள் உள்வாங்கிக் கொள்கிறார். அதனால் அவர் சமமாகிறார். சங்கரரை எப்போதும் அவர் தியானத்தில் மூழ்கி இருக்கும் நிலையிலேயே பக்தியில் சித்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அதற்கு காரணம், சங்கரன் சிவனின் நினைவில் அன்பில் மூழ்கி தந்தைக்கு சமமாக தன் புருஷார்த்தத்தில் சம்பன்ன நிலையை அடைகிறார். அப்படி இருவரும் இணைந்திருக்கும் அந்த நிலையையே சிவனும் சங்கரும் ஒன்றுதான் என்பது போல உலகில் பிரபலமாகி விடுகிறது. ஆனால் உண்மையில் இருவரும் தனித்தனி ஆத்மாக்கள். எப்படி என்றால், பரமாத்மா சிவபெருமான் பிறப்பிறப்பு சுழற்சியில் ஒருபோதும் வருவதில்லை. அவர் ஒருபோதும் கருப்பையில் நுழைவதும் இல்லை. இதனால்தான் பக்தியில் சிவலிங்கம் என்று கூறப்படுகிறது. மற்றபடி சங்கரலிங்கம் என்று சொல்லப்படவில்லை. சிவராத்திரி என்றுதான் சொல்லப்படுகிறது, சங்கர ராத்திரி என்று அல்ல. சிவன் எப்போதும் பாவங்களுக்கும் புண்ணியத்திற்கும் அப்பாற்பட்டவர். ஆனால் சங்கரர் பாவ புண்ணிய கணக்குகளை உடையவராகிறார். பக்தியில் பிரம்மதேவாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, தேவதேவ மகாதேவதாய நமக என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சிவனை சிவ பரமாத்மாய நமக என்றுதான் சொல்கின்றனர். இதிலிருந்து நிரூபணமாவது, சிவன் பகவான் தனிப்பட்டவர், தேவதைகள் தனிப்பட்டவர்கள். சிவன் சதா தூய்மையாக இருக்கக்கூடியவர், சுக துக்கங்களை அனுபவம் செய்யாதவர், திரிகுணாதீத், அதாவது சதோ ரஜோ தமோ என்ற 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர், ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தையாக, அதாவது மனித ஆத்மாக்கள் மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள், புழு பூச்சிகள் என அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருப்பவர். மேலும் சிவன் இந்த சிருஷ்டி ரூப நாடகத்தின் டைரக்டர். சிவராத்திரி, சிவநேத்திரம், சிவலிங்கம், சிவபுராணம், சிவாலயம், ஓம் நமச்சிவாய, சிவசங்கராய நமக என்றுதான் கூறப்படுகிறது. ஆனால் சங்கர் ராத்திரி, சங்கர் நேத்திரம், சங்கர புராணம், சங்கராலயம், ஓம் நமோ சங்கராய நமக, சங்கர் சிவன் என்றெல்லாம் சொல்வதில்லை. மேலும் சிவன் கல்யாணக்காரி, சங்கர் சம்ஹாரகாரி. மேலும் சங்கரன் ஜென்ம மரண சக்கரத்தில் வரக்கூடியவர், தூய்மை இழக்கக்கூடியவர், சுக துக்கங்களில் வரக்கூடியவர். அவர் திரிகுணமயி, சதோ ரஜோ தமோ என்ற 3 கணங்களிலும் வரக்கூடியவர். இவர் மனித சிருஷ்டியின் தந்தையாக இருக்கிறார். மேலும் சிருஷ்டி ரூப நாடக மேடையின் ஹீரோ பாட் செய்பவராக இருக்கிறார். இப்போது பாருங்கள், சங்கர் தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரே பரம தந்தையாக இருந்தால் அவர் ஒளியாக மட்டுமே இருப்பார். அவரே பரமாத்மா சதாசிவன் என்றால் அவர் யாரை நினைத்து தியானம் செய்கிறார்? நீங்கள் பழமையான கோவில்களை பார்வையிட்டால் சிவலிங்கம் முக்கிய இடத்தில் மூலவராக கருவறையில் வைக்கப்பட்டிருப்பதையும், மற்ற அனைத்து வழிபாட்டு முறைகளிலும் உற்சவராக சங்கரரின் சிலை இருப்பதையும் காணலாம். அதை சுற்றி 4 பக்கமும் மற்ற தெய்வங்களும் வைக்கப்பட்டுள்ளன. அது எதை நிரூபிக்கிறது? மற்ற எல்லா தெய்வங்களுக்கிடையில் 33 கோடி தேவர்களில் தலைவராக சங்கர் என்ற தெய்வம், நிச்சயமாக தேவதேவ மகாதேவன் அனைத்து தெய்வங்களிலும் மிக பெரியவராக காட்டப்பட்டுள்ளார். ஆனால் அவர் பரமதந்தை பரமாத்மா அல்ல. அவரும் சிவனின் நினைவில் அவர் முன் அமர்ந்திருக்கிறார். யார் முன்னால்? சிவலிங்கத்தின் முன். எனவே ஒளிப்புள்ளியான பரமாத்மா லிங்க வடிவில் சிவனுடைய நினைவார்த்தம் மூர்த்தி வடிவில் காண்பிக்கப்பட்டிருப்பது
சங்கரரின் நினைவார்த்தம். மேலும் சிவன் உலக நாடகத்தின் டைரக்டர், சங்கரர் கதாநாயக நடிகர், இந்த உலக நாடக மேடையின் சிறந்த ஹீரோ. ஞானம் மற்றும் நினைவு யாத்திரையில் முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடியவர். தன்னுடைய முயற்சியின் மூலமாக சிவனுக்கு சமானமான நிலையை அடைகிறார். இவர் ஆத்மீக ஸ்டேஜில் உயர்ந்த நிலையில் இருப்பதால் தான் அவரை மலை மீது இருக்கக்கூடியவராக காட்டியுள்ளனர். சங்கரர் ஒருவரை மட்டும்தான் அமர்நாத், கேதார்நாத், கைலாயம் போன்று மலைகளின் மேல் காட்டியுள்ளனர். விஷ்ணுவையோ பிரம்மாவையோ இப்படி மலைகளில் காட்டுவதில்லை. அது அவரது உயர்ந்த நிலையை குறிக்கிறது. மேலும் பரமாத்மா சிவன் எப்போது இங்கு ஸ்தூல உலகத்திற்கு வருகிறாரோ அப்போதுதான் அவருக்கு பெயர், ரூபம், காலம், தேசம் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஞானம் பெற்றவர்கள் ஒளிப்புள்ளி ஆத்மாவின் வடிவில் சிவனை நினைவில் கொள்ள முடியும். ஆனால் பக்தி மார்க்கத்தில் அவரது நிரந்தர ரதமாகிய சங்கரின் உடல் ஒரு பெரிய லிங்கத்தின் வடிவில் வணங்கப்படுகிறது. ஏனெனில் அவர் தேக உணர்வை துறந்து பரமாத்மாவிற்கு சமமாக ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பதால் அவருக்கும் அந்த மகிமை இருக்கிறது. இதிலிருந்து சிவனும் சங்கரும் தனித்தனி ஆத்மாக்களாக இருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. ஓம் சாந்தி.